ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம 2025ல் இந்த வாரம் ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கிற படம் தான் தினசரி. இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி சங்கர். இந்த படத்தில் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த், சிந்தியா லூர்து, எம்எஸ் பாஸ்கர், பிரேம்ஜித் சொல்லிட்டு ஒரு பெரிய சினிமா பட்டாளம் நடிச்சிருக்கிற படம் தான் தினசரி. இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தினசரி இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஒரு பையன், அப்பா அம்மா நல்ல ஒரு செட்டில்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறாரு. ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய தொகை நண்பர் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கு அந்த பக்கம் இவர் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. இவருக்கு வந்து வாழ்க்கையில் ஒரே ஒரு லட்சியம் தான், கல்யாணம் பண்ணிக்கிட்டா தன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லைன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிரும். அவங்க அதிகமாக சம்பாதிச்சாங்கன்னா இஎம்ஐ கட்டுறதுக்கும், ரெண்டாவது வந்து பண தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கும், குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கும் நல்ல சப்போர்ட்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு தன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிற பொண்ணு தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா நேர்மாறா கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிற வெளிநாட்டிலிருந்து வந்து தங்கியிருக்கிற, அதாவது இருக்கிற ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் இவர் வாழ்க்கை வந்து தலைகீழாக மாறுது. அதுக்கு அந்த பக்கம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் தினசரி படத்தினுடைய கதை. இது வந்து ஓப்பனிங்கில் வந்து நல்ல கலகலப்பாக போச்சு. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் பாஸ்கரும் அந்த பிரேம்ஜி அவங்க குரூப்பு தான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு பார்க்க போகிற ஒவ்வொரு இடத்துல இந்த வினோதினி காமெடி ஆகட்டும், அந்த அவங்க அம்மா கேரக்டரு, அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் அவங்க கேரக்டரு, இங்கெல்லாம் வந்து ஒரு காமெடி சூப்பரான ஒரு பொண்ணு பார்க்குற படம் மாதிரியே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அந்த பக்கம் நம்ம ஸ்ரீகாந்த் அவர் எப்பயும் போல் வழக்கமாக சாக்லேட் பாயாக வந்து எமோஷனல் பாயாக அந்த படத்தை முடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோயினை நடிக்கக்கூடிய சிந்தியா லூர்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு டைலாக் நிறையா இருந்திருக்கணும், பட் ஆக்டிங்கும் நிறையா இருந்திருக்கணும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட டைலாக், குறிப்பிட்ட ஆக்டிங் தான். அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க. அமெரிக்காவில் வந்து அவங்க ஒரு நடிகர், தயாரிப்பாளர். அவங்க வந்து அமெரிக்காவிலிருந்து நிறைய படங்கள் எடுத்து நிறைய படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து டைலாக் கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, வழக்கம் போல் டைலாக் தெரியாதவங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி வச்சு பேசுவாங்க. இல்லைன்னா யாராச்சும் குறுக்க வருவாங்க பேசும்போது வாய் அசைக்காமல் பேசுவாங்க. இந்த படம்லாம் இதெல்லாம் நான் பார்த்துருப்போம். அதுபோல் தான் அந்த வெளிநாட்டுக்கார அம்மாவுக்கும் அந்தளவுக்கு கொடுத்து நடிக்க வச்சுருக்காங்க. என்ன ஸ்ரீகாந்துக்கு அந்த பொண்ணு மேட்ச் ஆகல, அவ்வளோதான் காரணம். இந்த படத்தினுடைய கதை வந்து ஓகேவான கதை தான். இது வந்து செகண்ட் ஹாப்பில் வந்து ஒரு பணம் ஏமாத்துற சிட் பண்டு மாபியா கும்பல்கிட்ட போய் ஏமாந்து நிற்கிறது வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தை மக்கள் வட்டிக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கதை வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே சொல்லிடலாம். செகண்ட் ஹாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிஞ்சு எடுத்து வச்சுட்டாங்க. கிரிஞ்சுன்னா எம்எஸ் பாஸ்கர் இங்கிலீஷ்லேயே 2-3 நிமிஷத்துக்கு பேசுகிறாரு, அந்த அட்வைஸ் பண்ணுறாரு, அந்த மாதிரியெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு இருப்பாரு. அப்போது ஒரு சின்ன பொண்ணு வந்து இவருக்கு அட்வைஸ் மேலே அட்வைஸ் பண்ணி கிரிஞ்சாக பேசி இவர் கண்ணில் கண்ணீர் வர வச்சுட்டு திடீர்னு காணாமல் போயிடுது. நம்ம இன்னும் கமர்ஷியல் படத்துக்கு வந்தோமா இல்லை சாமி படத்துக்கு வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு ஆளாளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் வந்து வீட்டில் உட்காந்துட்டு அழுது தன்னோட குடும்பத்தெல்லாம் ஒன்று சேர்த்துற சீன்லாம் உண்மையிலே ரொம்ப அட்வைஸ் பண்ணி இது பண்ணால் என்ன பண்ணோம் அந்த மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில. அப்பா அம்மா வந்து எப்பயுமே நம்மளுக்கு நல்லா தான் செய்வாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்மளை வந்து சரி கட்டுப்பாடோடு வைப்பாங்க. நம்ம எல்லை மீறி போகும்போது அவங்க வந்து நம்மளோட பேச்சை நிப்பாட்டிக்குவாங்க அப்படிங்கிற சொல்ல ஒரு பேசிக்கான விஷயம் தான். அது வந்து ஈஸியாக அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆளாளுக்கு கருத்து பேசி நம்மளை சளிப்படைய செய்கிறது தான் லாபம். செகண்ட் ஹாப் வந்து ராதாரவி வராரு ஒரு 2-3 சீனுக்கு. அவரெல்லாம் சொல்கிற கருத்து உண்மையிலே நல்லா இருக்குது. அந்த கருத்தெல்லாம் கேட்கக்கூடிய கருத்து தான். ஏன்னா சிட்பண்டில் பணம் போட சொல்லி நாங்கள் கேட்கறதில்ல, அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு நீங்கள் தான் போடுறீங்க. அதுக்கு ஏமாத்திட்டோம்னா மறுபடியும் வந்து எங்கள் மேலேயே நீங்கள் பாயிறீங்க. நீங்கள் வந்து தேவையான பணத்தை உங்களுக்கு நிலத்துலையோ அல்லது இடமாவோ இல்லை வேறு ஏதாவது நகைகளோ வாங்கி சேவ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு சேஃப்டி தானே. ஏன் எங்களை மாதிரி சிட்பண்டுக்கிட்ட வந்து பணம் போடுறீங்கன்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் அவர் பேசக்கூடிய வசனங்கள்லாம் உண்மையிலே நச்சு வசனங்கள். இன்னும் சொல்லப்போனால் தினசரி படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாப் வந்து ஆளாளுக்கு கிரிஞ்சாக பேசி நம்மளை வந்து மூட் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அவ்வளோதான். இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இந்த படத்துக்கு வந்து ஒரு 45-50 மார்க்குள்ள கொடுக்கலாம். அதுக்குண்டான ஒருத்தான படம் தான் இது. இந்த படத்தில் எல்லா விதமான கலவையான காட்சிகளும் இருக்கிறது. எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய படம் தான். பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவரும் பார்த்து ரசிக்கலாம். இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு டைம் போய் தியேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.